நிம்மதியை கெடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோகிணியை ஒரு பலியாடா வச்சு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் ஒன்று போட்டுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகி இதனால பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த மாதிரி அந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அது முத்துவோட வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சிந்தாமணி பயங்கர கோமா அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கே இருந்த ரோகிணியை பார்த்து இந்த மாதிரி ஒரு திட்டம் ஒன்று போட்டுறாங்க. இவளை வச்சு இந்த மாதிரி நம்மளோட வேலையை முடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோகிணியை கூப்பிட்றாங்க. ரோகிணி எப்படியும் அந்த மாதிரி அந்த முத்துவோட வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி முத்துவோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீமே அப்பப்போ அங்கே போகணும், இந்த மாதிரி போகாமல் இருந்தா அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று மறந்துடுவாங்க. அதனால இந்த மாதிரி அந்த சந்தோஷமான தருணத்தை, அதாவது அவங்க எல்லாம் இந்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்களா, அதை நீயுமே கொண்டாட போகணும். நீயுமே போகணும், திட்ட தான் செய்வாங்க, கேட்டுக்க, எப்படியா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள போகணும் அப்படின்னா இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். ஸோ அதனால நீ இப்போவே கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோகிணி என்ன ஆண்டி கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக போகணும் பண்ணி போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா அப்படி அங்கே இருந்து போகலாம் அப்படின்னு போகும்போது இந்த மாதிரி ரோகிணி இந்த மாதிரி உன்னோட பேக் வச்சுட்டு போகிறத எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி சரியாண்டி போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த பேக்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாம்பு ஒன்று வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் வெடிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட நிம்மதி அதோட கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி அந்த பாம்பு ஒன்று வச்சு விட்டுருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திருடன் பார்த்தீங்கன்னா ரோகிணியோட பேக் அப்படியே பிடிச்சி இழுக்கும்போது அப்படியே கீழே விழுந்து அதுக்குள்ள இருந்து அந்த பாம்பே வெளியில விழுந்துடுது. அதை பார்த்து அங்க இருந்த எல்லாரும் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா பதறி போயிடுறாங்க. ஆஹா என்னடா அது பாம்பு இருக்கு அப்படின்ட்டு அங்க இருந்து அப்படியே எல்லாருமே பதறி போய் நின்றுட்டு இருக்காங்க. ரோகிணி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அந்த டைம்ல அங்க போலீஸுமே வந்துடுறாங்க. வந்து இந்த மாதிரி இவ தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு யார் நீ அப்படின்னு கேட்கறாங்க. அப்பதான் ரோகிணி யோசிச்சு பார்க்கறாங்க, அடி பாவி சிந்தாமணி, இந்த மாதிரி அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு என்னையவே இந்த மாதிரி நீ பலிகடாவா கொடுக்க முடிவு பண்ணிட்டியா? என்னோட கதையை முடிக்க துணிஞ்ச உன்னோட கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் இந்த மாதிரி இதுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நான் வந்துட்டு ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்துகிட்டு இருக்கேன். அந்த அம்மாவோட பேக் தான் இது, நீங்க வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த போலீஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தாமணியோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. சற்றும் எதிர்பாராத சிந்தாமணி பார்த்தீங்கன்னா கொய்யால என்னடா இது நம்ம வச்சாப்பு நமக்கே வருது, என்னடா அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குதே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.